Exercise number 2.8. அதில் first sum. Find all the values of x for which s cube into x minus 1 by x minus 2 greater than 0. இப்போ அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து எப்படின்னா greater than 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவாக வர மாதிரி இந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அந்த இன்ஈக்குவாலிட்டிஸ் எடுத்துக்கிறோம். எஸ் கியூபு இன்ட்டு வாட் என்ன கொடுத்துறாங்க, எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தென் 0. ஸோ ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எஸ் கியூப் எடுத்துக்கிறோம், அதை முதல்ல ஈக்குவல் டு 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிடும். ஈக்குவல் டு 0னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு வாட் 0. இது ஒரு பார்ட், எக்ஸ் ஈக்குவல் டு வாட் 0. அடுத்து ரெண்டாவது இது எடுத்துக்கிறோம். எல்லாமே ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கன்சிடர் பண்ணிவிட்டு இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 1 வரும். கரெக்டுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 2. ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ நம்பர் லைனில் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர் வந்து சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் தட், 0 வந்துக்குதா, 0. அடுத்து வந்து 1 வந்துக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க 1, அடுத்து 2. இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி, இதில் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. மொத்தம் இதில் எத்தனை இன்டர்வல்ஸ் இருக்குதுன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 0 to 1 ஒரு இன்டர்வல், 1 to 2 ஒரு இன்டர்வல், 2 to இன்ஃபினிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வல்ஸ் எல்லாமே ஓப்பன், அதாவது என்னென்னா சிம்பிள் ப்ராக்கெட் தான் போகணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போகக்கூடாது. என்ன காரணம்னா இங்கே வந்து எதுவும் நமக்கு வந்து இது கொடுக்கல, ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது மாதிரி போடலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம வெறும் என்னது கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ என்னென்ன இன்டர்வல்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும், சிம்பிள் ப்ராக்கெட் தான் போடணும். மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து என்னது ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லுவாங்க, இது ஒரு இன்டர்வல். அடுத்து 0 to 1 ஒரு இன்டர்வல், அடுத்தது 1 to 2 ஒரு இன்டர்வல், அடுத்து 2 to இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வல்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை இன்டர்வல்ஸ் வருது, 1 2 3 4 இன்டர்வல்ஸ். இப்போ இதை வந்து ஆக்சுவலாக ஒரு டேப்லர் காலம் மாதிரி ஃப்ரேம் பண்ணிங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் தட், இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த இன்டர்வல்ஸில் அது எஸ் கியூபுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அதேமாதிரி எக்ஸ் மைனஸ் 1உடைய நேச்சர் எப்படி இருக்கும், சைன் எப்படி வரும், அதேமாதிரி எக்ஸ் மைனஸ் 2க்கு எப்படி சைன் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஹோல் டேர்முக்கு சேர்த்து எப்படி சைன் வரும். ஃபஸ்ட்டு இன்டர்வல் பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0, இது ஒரு இன்டர்வல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 to 1, அது ஒரு இன்டர்வல். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 1 to 2 ஒரு இன்டர்வல், 1 to 2 இன்டர்வல். அடுத்து வந்து 2 to இன்ஃபினிட்டி, இதெல்லாம் இன்டர்வல்ஸ். இப்போ இங்கே என்னென்ன வருது, ஃபஸ்ட்டு எஸ் கியூபு, அதுக்கு என்னென்னு பார்க்கணும், ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு பார்க்கணும். அதேமாதிரி எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த இன்டர்வலில் எஸ் கியூபுக்கு ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, இந்த இன்டர்வலில் எக்ஸ் மைனஸ் 1க்கு என்ன வரும் அதை பார்க்கணும். அடுத்தது என்ன செய்வீங்க, எக்ஸ் மைனஸ் 2க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த ரிசல்ட் அது எஸ் கியூபு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. இது ஃபைனல், இதுதான் நமக்கு ஃபைனலாக தான் நம்ம வந்து எதில் பாசிட்டிவ் வருது எதில் நெகட்டிவ் வருது நம்ம செக் பண்ணணும். பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம், அந்த ஈக்குவேஷன் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0க்குள்ளே ஒரு சும்மா நம்மளே மைண்டில் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு மைனஸ் 1 அப்படி எடுத்து பார்க்கும்போது மைனஸ் 1 கியூப்னால் நிச்சயமாக என்ன வரும், மைனஸ் 1 வரும், நெகட்டிவ் சிம்பிள். ஓகேங்களா? இதுலேயே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துக்கணும், -1 அப்போ -2 வரும். இதுவும் வந்து நெகட்டிவாக தான் வரும். கரெக்டுங்களா? சொல்லுது, இதுவும் நெகட்டிவ் வரும். அதேமாதிரி பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு -1 -2 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு நெகட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நெகட்டிவ் இன்ட்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு பை மைனஸ், அப்போ என்ன வரும் மைனஸ். ஏன்னா டிவைடில் இருக்குது, நான் சொல்கிறது புரியுங்களா? எஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 பார்க்கும்போது இரண்டுத்துக்கும் ப்ராடக்ட்டில் இருக்குது நியூமரேட்டரில். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் பை மைனஸ் வந்து மைனஸ். ஸோ ஒரு இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணியாச்சு. அடுத்த இன்டர்வல் 0 to 1, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 0.5 வச்சிங்க, அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் தான். இங்கே வந்து 0.5 வச்சிங்கன்னா நெகட்டிவ் தான் வரும் கண்டிப்பாக. 0.5 -1, இங்கேயும் அதுமாரி என்ன வரும், நெகட்டிவ் தான் வரும் இல்லைங்களா? ரைட். இப்போ ப்ளஸ் பை மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் வரும். ஸோ 0 to 1 அப்படின்ற இன்டர்வலில்
பாசிட்டிவ் சைன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 to 2 1 to 2ன்னு சொன்னால் அது கூட ஒரு 1.5 மைண்டில் இருக்குது. இது வந்து ப்ளஸ் கண்டிப்பாக. இந்த இடத்துல 1.5னா இதுவும் நிச்சயமாக ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வரும். 1.5 - 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்னால் ப்ளஸ் பை மைனஸ்னா ஆகிடும் மைனஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவாக சிம்பிள் வருது, நம்மாட்ட அப்படியே போட்டுக்கலான்னு கூட. இங்கே என்ன கேல்குலேஷனோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைனல் சிம்பிளை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். 2 to infinity சொன்னால் 2 விட ஒரு கிரேட்டராக ஒரு நம்பர் சொல்லுங்கள். 3 பாசிட்டிவாக தான் வரும். இங்கே 3 பாசிட்டிவாக தான் வரும். கரெக்டுங்களா? இங்கேயும் அதுமாரி என்ன வரும், பாசிட்டிவ். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் வந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ். புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து எந்தெந்த இன்டர்வலில் பாசிட்டிவான வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் பாசிட்டிவான வருது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து எப்படிலாம் எதில் லைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து லைஸ் இந்த இன்டர்வல். என்னென்ன இன்டர்வல் சொல்லி பார்ப்போம். இன்டர்வல் வந்து 0 to 1 யூனியன். ஏன் யூனியன்னா இந்த இன்டர்வலும் சேர்ந்தது. அப்போ 0 to 1 ஒன்று, அப்புறம் 2 to infinity ஒன்று. ஓகேங்களா? இந்த ரெண்டு இன்டர்வலில் தான் அந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு இருக்குது. எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றாங்க. அது என்ன இன்இக்வாலிட்டினா 2x - 3 by x - 2 into x - 4 லெஸ் தென் 0. அப்போனா இங்கே வந்து வேல்யூலாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் நெகட்டிவான வேல்யூ தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னால் அப்போ அங்கே அது வந்து அந்த வரக்கூடிய இன்டர்வல்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டிஸ் எடுத்துக்கிறேன். என்ன கொடுக்குறாங்க, இன்இக்வாலிட்டி 2x - 3 by what is that, x - 2 into what, x - 4 what is it, less than 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா லெட் எல்லாமே ஈக்குவல் தான் கன்சிடர் பண்ணிடும். 2x அப்போ தான் நம்ம இன்டர்வல்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். 2x ஈக்குவல் டு வாட் 3, x is equal to what 3/2. இது ஒரு ரிசல்ட்டாக வச்சுங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க, x minus what 2 equal to what 0. here x is equal to what 2. இது ஒரு ரிசல்ட் ஆகிடும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், x minus 4 equal to what 0. x is equal to what 4. ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு என்னென்ன ரிசல்ட் வருது, 3/2 ஒன்று, எக்ஸ் ஈக்குவல் 2 வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்பர் லைனில் போடும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப கம்மியான வேல்யூ சொல்லுங்கள். எது கம்மியான வேல்யூ, 3/2. அதை விட ஜஸ்ட் கிரேட்டர் எதுனா 2, அதை விட கிரேட்டர் எதுனா 4, அதுக்கு விட கிரேட்டர் இன்ஃபினிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -infinity. ஸோ அப்போ என்னென்ன இன்டர்வல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, -infinity, 3/2 இது ஒரு இன்டர்வல். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3/2, 2 ஒரு இன்டர்வல். அடுத்து 2 to 4 இன்டர்வல். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 4 to infinity. ஸோ டோட்டலாக how many intervals are there, 1 2 3 4 இன்டர்வல்ஸ். ஸோ இந்த இன்டர்வல்ஸில் எந்தெந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் சைன் வருது, எந்தெந்த இன்டர்வல்ஸில் நெகட்டிவ் சைன் வருது, நமக்கு வேண்டியது இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வரக்கூடிய ரிசல்ட்டை தான் அந்த இன்டர்வல்ஸை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கும் போது மொத்தமாக எல்லாத்தையும் தான் கண்டுபிடிச்சாகணும். பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், அதாவது அதில் இன்டர்வல்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இன்டர்வல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்ன சொல்கிறாங்க, -infinity, 3/2 இது ஒரு இன்டர்வல். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 3/2, 2 அது ஒரு இன்டர்வல். அடுத்தது 2 to 4 அது ஒரு இன்டர்வல். அடுத்தது 4 to infinity. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்வல்ஸில் ஒரு டேர்முக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 2x - 3 இதுக்கு என்ன மாதிரி சைன் வரும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, x - 2க்கு என்ன சைன் வரும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, x - 4க்கு என்ன சைன் வரும். ஸோ ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். என்ன வரும், 2x - 3 by what, x - 2 into x - 4. இது ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கிற ரிசல்ட். சரி சார், ஃபஸ்ட்டு -infinity 3/2க்குள்ளே ஒரு நம்பர், உதாரணத்துக்கு 0 கூட சொல்லலாம். 0 சொன்னாங்கன்னா என்ன ஆகிடும், நெகட்டிவ் சிம்பிள் தான் வரும்.
புரியுதுங்களா? இங்கே இந்த இடத்துல 2 × 0 0 -3 நெகட்டிவ். இங்கே பாருங்கள் 0 -2 நெகட்டிவ். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 0 -4 வந்து நெகட்டிவ். இப்போ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும். இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ளஸ்ஸு. மைனஸ் பை ப்ளஸ்னா என்ன ஆகிடும்? மைனஸ். கரெக்டுங்களா? ஏன்னா இது ரெண்டுத்தையும் தான் இன்ட்டு பண்ணி ஆகணும். பிகாஸ் டினாமினேட்டரில் ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது. ரைட். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 3/2 to 2 1.5க்கு மேலே 2க்குள்ளே. அப்போ உதாரணத்துக்கு எப்படி எடுத்துலாம்? 1.75 வச்சுங்க. 1.75னா என்ன வரும்? உதாரணத்துக்கு இந்த இடத்துல 1.75னா 3.5 வருமா? 1.75 × 2 3.5 3. அப்போ ஓகே. அப்போ இது வந்து என்ன வருது? பாசிட்டிவாக வருது. இதில் பாருங்கள் 1.5 நெகட்டிவாக வருது. இதுவும் வந்து என்ன வருது? நெகட்டிவாக வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்கு என்ன வருது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே என்ன வரும்? ப்ளஸ் வரும். கரெக்டுங்களா? ரைட். அடுத்து 2 to 4க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் 3 எடுத்துக்கிறோம். 6 - 3 அப்போ பாசிட்டிவ் சிம்பிள். அதே மாதிரி 3 - 2 இங்கேயும் பாசிட்டிவ் சிம்பிள். ஓகேங்களா? பாசிட்டிவ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3 - 4 நெகட்டிவ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா ஆகிடும் மைனஸ் ஆகிடும். மைனஸ் பை ப்ளஸ்னா மைனஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 to ∞. 4 to இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 எடுத்துடும். கண்டிப்பாக என்ன ஆகிடும்? பாசிட்டிவான சிம்பிள் தான் வரும். இங்கேயும் என்ன வரும்? பாசிட்டிவ் சிம்பிள் தான் வரும். 5 - 4 இதுவும் பாசிட்டிவ். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஆகும்போது டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க <0 சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவான இது பாருங்கள். இன்டர்வல்ஸ் எதுன்னு பாருங்கள். 1 2. அப்போ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் என்ன சொல்கிறாங்க? த வேல்யூ ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் எதுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து -∞ கமா 3/2 யூனியன். ஓகேங்களா? யூனியன் 2 to 4. எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் தேர்ட் சம் பாருங்கள். சால்வ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 4 by what is that? x² minus what? 2x minus what? 15. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0 கொடுத்துறாங்க. பாசிட்டிவும் எதுக்காக கொடுத்துறாங்கன்னா ஒரு சில இன்டர்வல் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், அந்த இனிஷியல் லிமிட்டையும் ஃபைனல் லிமிட்டையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது தான். அது கூட மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே 0 எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகிடும். மேலே வந்து 0 இருக்கலாம், கீழே நம்பர் தான் இருந்தால் ஆகணும். கண்டிப்பாக மேலே வந்து நம்பர் இருந்து கீழே 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னது? இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்கிறேன். x² - 4 = 0. ஸோ x² = what? 4. x = what? +or -2 இல்லைங்களா? +or -2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? அடுத்தது x² minus what? 2x minus 15 equal to what? 0. ஸோ என்ன சொல்ல போனால் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. x minus 5 into what? x plus 3 equal to what? 0. So x minus 5 equals 0 na? X minus 5 equals 0. Another one is what? X plus 3 equals 0. So x is equal to what? 5 1. Next x is equal to what? Minus 3 1. ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு வந்து என்னென்ன அந்த நம்பர் லைனில் எப்படி எப்படிலாம் மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? 2 இருக்குது இல்லைங்களா? 2 1 5 1 அது மட்டும் தான் ப்ளஸில். ஸோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 2வும் 5வும். நெகட்டிவ் நம்பரில் பார்த்தீங்கன்னா -2 1 -3 1. ஓகேங்களா? -2 -3. ஸோ −∞. இந்த இடத்துல வந்து +∞. ஓகேங்களா? ஸோ இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா -∞, -3. அடுத்து என்ன சொல்கிறாங்க? -3, -2. இப்போ வந்து இந்த இடத்துல இது மட்டும் ஒரு இப்படி போடுங்க. என்ன ரீசன் சொன்னால் நம்ம வந்து s² - 0வும் அலௌடு. அப்போ இது மேலே இருக்கிறது நமக்கு அதாவது என்ன சார் 0வையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு தான் அர்த்தம். நம்ம இங்கே தான் 0ன்னு எடுத்து தானே போடுறோம். ஆக்சுவலாக இது இல்லைன்னா என்ன, அது வெறும் சிம்பிள் ப்ராக்கெட் போடலாம். இப்போ =0வும் அலௌடுன்னு சொல்கிறதுனால தான் -3 போட்டு -2 இதுக்கு மட்டும்தான் நமக்கு what is that? க்ளோஸ்ட் இன்டர்வல் ப்ராக்கெட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதேமாதிரி இங்கே என்ன வரும்? -2 to 2 -what? 2 to 2 இது ஒரு க்ளோஸ் இன்டர்வல் ப்ராக்கெட்.
இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும், அதுமாதிரி 2 to 5. இந்த 2 மட்டும் நமக்கு 2 - 2 வர இடத்துல அலௌட் ஆகிடும். 2 இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க 5 க்ளோஸ், இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல் ப்ராக்கெட். அடுத்து என்ன சொல்கிறாங்க 5 to infinity. இதெல்லாம் மொத்தமாக எத்தனை இன்டர்வல்ஸ் பண்ணுங்கள், 1 2 3 4 5 இன்டர்வல்ஸ். ஸோ ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணோம், இந்த இன்டர்வல்ஸை போட்டுட்டு அதுக்கு அதேமாதிரி தகுந்த மாதிரி சயின்ஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், இன்டர்வல்ஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தென் வாட், என்னென்ன ஃபஸ்ட்டு மேலே என்னென்ன வருது, s² - 4 தானே. அதை எப்படின்னா எப்படி பிரிச்சிங்க, x+2 ஒன்று, அடுத்து வாட் x - 2 ஒன்று, இப்படி ரெண்டாக பிரிச்சினோம். x+2க்கு ஒன்று, சாரி x - 2க்கு ஒன்று. ஓகேங்களா. x+2 x - 2. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது, x - 5 ஒன்று, x - 5 இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க x+3 ஒன்று. ஓகேங்களா. x+3 x - 5 x+3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே ஃபைனல் ரிசல்ட்டில் என்ன வருதுன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்தது. x+2 நியூமரேட்டரில் என்ன ஆகுது, x+2 x - 2. டினாமினேட்டரில் என்ன ஆகுது பாருங்கள், x - 5 இன்ட்டு வாட் x+3. ஓகேங்களா. ரைட். ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் என்னென்ன இன்டர்வல்ஸ் சொல்லும் பார்ப்போம். -∞ -3 இது ஒரு இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் என்ன சொல்கிறாங்க, -3 -. இது மட்டும் என்ன இதுனா க்ளோஸ் இன்டர்வல் ப்ராக்கெட் போடணும். அதாவது -2 இன்க்ளூடன்னு அர்த்தம், மீனிங் அதான் அர்த்தம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அதுமாதிரி -2 to 2. இதுக்கு அதுமாதிரி க்ளோஸ் இன்டர்வல் ப்ராக்கெட் போட்டுங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க 2 to 5 2 to வாட் 5. இது ஒரு போட்டுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க 5 to வாட் ∞. ஓகேங்களா. ரைட். இப்போ வந்து நமக்கு சைனை பற்றி பார்க்கணும். இப்போ -∞ to -3 அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு -4 எடுக்கிறோம். இது என்ன ஆகிடும், கண்டிப்பாக நெகட்டிவ் ஆகிடும். இதுவும் வந்து என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். ஓகேங்களா. இது நெகட்டிவ். இதுங்க என்ன ஒரு சொல்லும் பார்ப்போம், -4 தானே எடுத்துக்கிறீங்க, -9. அப்போ இது ஒரு நெகட்டிவ். நெக்ஸ்ட் இது என்ன சொல்கிறாங்க -4 + 3. இது என்ன சொல்கிறாங்க நெகட்டிவ். ஓகேங்களா. எல்லாமே நமக்கு இதுவும் நெகட்டிவாக தான் வருது, இதுவும் நமக்கு என்ன வருது, நெகட்டிவாக தான் வருது, இதுவும் நமக்கு நெகட்டிவாக தான் வருது. எல்லாமே நம்ம இப்போ நெகட்டிவ். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு மைனஸ் இன்ட்டு பண்ணால் ப்ளஸ்ஸு, இது ரெண்டு மைனஸ்னால் இது ப்ளஸ், ப்ளஸ் பை ப்ளஸ்னா ஆகிடும் ப்ளஸ், ப்ளஸ் பை ப்ளஸ் வந்து ப்ளஸ். அதேமாதிரி இதுக்கு பாருங்களேன், இதில் என்ன ஒன்று -2 நமக்குது. ஆனால் நம்ம உள்ளகிற வேல்யூ தான் நம்ம எடுத்து போட்டுப்போம். போட்டிங்கன்னா இங்கே கண்டு 0 வந்துடும், சைன் கிடைக்காது. அதனால் அது -2 அலவுடு, ஆனால் அது லிமிட் உண்டு. ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுனா இதுக்குள்ளே தான். -3க்கும் -2க்கு இடையில் ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்கள். -2.5 சொல்கிறோம். -2.5னா கண்டிப்பாக மைனஸ், இது வந்து மைனஸ், இதுவும் வந்து மைனஸ்ஸு. இங்கே என்ன வரும், பாசிட்டிவ் வரும் இல்லையா, ப்ளஸ் வரும். ஸோ அப்போ இதை பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இது ரெண்டும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் பை மைனஸ் மைனஸ். ஓகேங்களா. ப்ளஸ் பை மைனஸ் மைனஸ். அடுத்து -2 to 2க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு 0 சொல்கிறோம். 0னா இங்கே என்ன வரும், பாசிட்டிவ். இது என்ன ஆகிடும், நெகட்டிவ். இதுவும் நெகட்டிவ் ஆச்சுங்களா. இங்கே வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது ஒரு மைனஸ்ஸு, இது ஒரு மைனஸ், மைனஸ் பை மைனஸ்னா ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 to 5க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். 3 எடுத்துரும், பாசிட்டிவ். ஓகேங்களா, பாசிட்டிவ். இது வந்து என்ன ஆகிடும், இதுவும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்கே என்ன வரும், பாசிட்டிவ். சரி பாருங்கள், இது ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆகிடும். இது வந்து மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் பை மைனஸ்னா ஆகிடும், மைனஸ். ஓகேங்களா. அடுத்து 5 to infinity ஒரு நம்பர் 6 எடுத்துரும். உதாரணத்துக்கு இது பாசிட்டிவ் ஆகிடும், இது என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். இதுவும் வந்து நமக்கு பாசிட்டிவ், இதுவும் நமக்கு பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவ்னா டோட்டலாக பாசிட்டிவ். ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அவங்களுக்கு வந்து நமக்கு என்னென்ன எப்படி எதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, லெஸ் தென். அதுதான் நம்ம முக்கியம். லெஸ் தென்னா என்ன அர்த்தம், மைனஸ். ஸோ மைனஸ்னால் எந்தெந்த இன்டர்வல் வரும் சொல்லும் பார்ப்போம். ஸோ இந்த இன்டர்வல் வருமா, அதுக்கடுத்து இந்த இன்டர்வல் வருமா. ஸோ அப்போ என்னென்ன இன்டர்வல் சொல்லும் பார்ப்போம். -3 என்ன சொல்கிறாங்க, -3 -2 இந்த மட்டும் க்ளோஸ்ட் இன்டர்வல் ப்ராக்கெட் போடுங்க. யூனியன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தட், 2 to 5 2 to what 5.